பேசலாம். திரு பொன் வில்சன், இங்க காலையில திருமண நிகழ்ச்சியில பேசும்போது திரு எடப்பாடி பழனிசாமி அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில மேலும் பல கட்சிகள் இடம்பெற வாய்ப்பு இருக்கிறது, முக்கிய கட்சிகள் இடம்பெற வாய்ப்பு இருக்கிறது, 2026 நிச்சயம் அதிமுக தான் வெற்றி பெறும் அப்படிங்கிறாரு. மாலை மதுரை பொதுக்கூட்டத்தில் பேசின திரு அமித்ஷா அவர்கள் நிச்சயம் அதிமுக பாஜக கூட்டணி ஆட்சி அமைக்கும் அப்படிங்கிறாரு. இது காலையில சொல்லும் போது கூட்டணி என்டிஏ தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சியாகவோ அல்லது பாஜக கூட்டணி ஆட்சி அமைக்கும்னு சொல்லல, அதிமுக ஆட்சி அமைக்கும் தான் சொல்றாரு திரு இபிஎஸ். இன்னும் முழுசா மனதளவுல கூட்டணிக்குள்ள வரலையா? இல்லை, அது ஒரு பெரிய பிரச்சனையே கிடையாது. 2004 கலைஞர் என்ன சொன்னார் சோனியா காந்தி கிட்ட, கூட்டணியில் நாங்கள் எந்த காரணத்தை கொண்டும் பங்கே பெற மாட்டோம், வெளியே இருந்து தான் ஆதரிப்போம் அப்படின்னு மூச்சுக்கு 300 தடவை பிரச்சாரத்தில் சொன்னார். சொல்லிவிட்டு அப்புறம் போய் உட்காந்துட்டு வளம் கொளிக்கும் துறைகளை கேட்டு வாங்கி கொண்டார் ஒரு வாரம் உட்காந்து. அதனால் அது பெரிய பிரச்சனையே கிடையாது. இந்த கூட்டணி திமுகவை தோற்கடிக்கும், இதுதான் முக்கியம். அவங்க பிஜேபி அதிமுக கூட்டணி திமுகவை தோற்கடிக்கும், இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த கூட்டணியின் தலைவர் அமித்ஷாவே சொன்னார், எடப்பாடி தான் தலைமை, அதிமுக தலைமையில் தானே. அந்த அதிமுக சொன்னது என்னன்னா, நாங்கள் தான் ஆட்சி அமைப்போம், எங்கள் கூட்டணி ஆட்சி அமைக்கும் அப்படின்னு காலையில பேசல. அதனால அது நான் ரெண்டுத்துக்கும் சொல்லிட்டேன். அது முக்கியமா நீங்க எடுத்தீங்கன்னா 2004 உதாரணத்தை சொன்னேன், முக்கியம் இல்லைன்னு எடுத்தீங்கன்னா தலைவர் எந்த தலைமையோ அது சொல்றது அப்படின்னு சொன்னேன். ரெண்டுமே மீண்டும் அந்த கூட்டணி ஆட்சி தொடர்பான ஒரு விளக்கத்தை ஸ்ரீகாந்த் கொடுக்கிறாரு. கூட்டணி ஆட்சி அமைப்போம் அப்படின்னு மீண்டுமாக இன்றைய உரையிலும் இடம்பெற்றிருந்ததை விமர்சனத்துக்கு உள்ளாக்குறாங்க. அது அதிமுக தான் அது தொடர்பா விளக்கம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. திமுக ஆட்சி போயிட்டா யார் ஆட்சி அமைச்சாலும் சரி அந்த எண்ணத்துல தான் அவங்க இருக்கிறாங்க. திமுக ஆட்சி போனோம், திமுக ஆட்சிக்கு எதிரான ஓட்டுக்கள், ஏனென்றால் திமுக இன்றைக்கு தமிழ்நாட்டுக்கு ஆபத்து. அப்ப திமுக ஆட்சி போகணும்ன்றதான் மையப்பொருள். அதிமுக என்ன எடுத்துக்கணும், இன்றைக்கு திமுக அமித்ஷா பேசின பேச்சுக்கள்ல 39,775 கோடின்னு பிரிஸ்கிரைபா சொல்றாரு. டாஸ்மாக்ல நடந்திருக்கிற ஊழல் அப்படின்றது தெளிவா அவர் சொல்றாரு. அடுத்தது கள்ளச்சாராய சாவுகள், ஜாதி பிரச்சனை மாணவர்கள் மத்தியிலும் வந்துருச்சு, பெண்களுக்கு எதிரான குற்றங்கள், பொய்யான தேர்தல் வாக்குறுதிகள் 10% தான் நிறைவேற்றிருக்காங்க, ஆனா 90% நிறைவேற்றிட்டேன்றாங்க. அந்த பட்டியலை வச்சுட்டு நீங்க படிங்கன்றார். இதெல்லாம் நிறைவேற்றிட்டோம். நீங்கள் தேர்தல் வாக்குறுதி 128 பக்கத்தில் கொடுத்தீங்க இல்லையா, அந்த தேர்தல் வாக்குறுதி வச்சுக்கிட்டு கையில் அதை நீங்கள் படிங்க, இது எது நிறைவேற்றிருக்கிறது அப்படின்னு சொன்னார். போதைப் பொருள், வேலைவாய்ப்பின்மை, அதே மாதிரி ஒப்பிட்டு சொல்றாரு. கடந்த யூபிஏ ஆட்சியில 10 ஆண்டுகளாக எவ்வளவு பணம் கொடுத்தாங்க, பாஜக எவ்வளவு பணம் கொடுத்ததுங்கறார். 6,80,000 இது முழுக்க இதெல்லாம் பரப்புரைக்கான வியூகங்கள், பேச்சுக்கள். கூட்டணிக்கு என்ன வியூகம் அமைக்கப்பட்டிருக்கு? அதிமுக பாஜக கூட்டணி உறுதியாயிடுச்சு. கூட்டணி பலம் பெறுவதற்கு இன்னும் மேலும் பல முக்கிய கட்சிகள் வரும்னா யார் அந்த முக்கிய கட்சிகள்? அவர்கள் வருவதற்கு இதுவரைக்கும் என்ன நகர்வுகள் எடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது தானே வியூகம். இல்ல, அதெல்லாம் சொல்லிட்டு அது வியூகமே கிடையாது. வியூகத்தை வெளியே சொன்னோன்னா வியூகமே கிடையாது. அப்போ அதுதானே முக்கியம். இப்போ கமல் திமுக கூட கூட்டணியில் வருவார்னு என்னைக்கு தெரியுமா? கடைசி கட்டத்தில் எப்படி 2024 கடைசி கட்டத்தில் ஒரு எம்பி சீட் கூட வானா, ஆனா நான் பிரச்சாரம் மட்டும் பண்றேன் அப்படின்னு 3.64% எடுத்த ஒரு கட்சி, ஒரு பிரபலமான ஒரு திரைப்பட நடிகர், ஒரு தலைவர், இந்த மாதிரி நடக்கும் யாருன்னா எதிர்பார்ப்பாங்களா? திமுக கூட்டணி இன்டாக்டா இருக்கு. 8ஆம் தேதி மதுரைக்கு அமித்ஷா வருகிறார் அப்படின்னதும் ஒரு 2 நாளைக்கு முன்னாடி பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸை திரு குருமூர்த்தி அவர்களும் திரு சைதை துரைசாமி அவர்களும் சந்தித்து பேசுறது அந்த வியூகத்துக்குள்ள வராதா? அது எப்படி அந்த வியூகத்துக்குள்ள வரும்? இப்போ டாஸ்மாக் ரைடு முடிஞ்ச பிறகு ஸ்டாலின் அவர்கள் நிதி ஆயோக் கூட்டத்தில் போனாருன்னா அப்போ அதை நம்ம பொருத்தி பார்க்கும்போது இதையும் அந்த மாதிரி பொருத்தி பார்க்கலாம். அது உண்மைன்னா இதுவும் உண்மைன்னு சொல்லலாம். அதுதான் முக்கியம். என்ன 1000 கோடியில் ஆரம்பிச்சு இப்போ 39,000 கோடிக்கு போயிருக்கு. அது எது உண்மை அப்படிங்கிறது வேற. போன தடவையே சொன்னார் 39,000 கோடின்னு. போன முறை வந்திருக்கும் போதும் ஏப்ரல் 10ஆம் தேதி அவர் வந்திருக்கும் போதும் சொன்னார் மேடையில் இதே 39,000 கோடி தான் சொன்னார். இன்றைக்கு 39,775 கோடி அப்படின்றத சொல்லியிருக்காரு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் பாண்டியன் சொன்னீங்க, பீகாரில் பாண்டியனை பற்றி பேசும்போது அது தனிப்பட்ட முறையில் இப்போ நம்ம ஸ்ரீகாந்த் சொன்னார் ஒரிசால. இப்போ நான் என்ன சொல்றேன், தமிழ்நாட்டில் நம்ம என்ன சொன்னோம், பீகாரி பிரசாந்த் கிஷோர் தான் திமுக வெற்றி பெறுவதற்கு உதவினார் அப்படின்னு சொன்னோம். அப்போ பீகாரியை நம்ம வெறுக்கிற மாதிரி ஆயிடுமா? நம்ம பிரசாந்த் கிஷோர்ல குறிப்பிட்டு சொல்றோம், பீகாரி ஒரு பீகாரி தான்
உங்களுக்கு வெற்றிக்கு வியூகம் வகுத்து கொடுக்கணுமா, தமிழ்நாட்டில் உங்களுக்கு அறிவு சார்ந்தவர்கள் இல்லையா அப்படின்னு நம்ம கேள்வி கேட்டபோது அது பீகாரியை குறிக்காது, பிரசாந்த் கிஷோர் தான் குறிக்கும். அந்த மாதிரி தான் அதை நான் எடுத்துக்கிறதா யோசிக்கிறேன். அடுத்தது அலுவல் மொழியை பற்றி ரொம்ப கருத்தோடு சொன்னார் நம்ம கம்யூனிஸ்ட் தோழர். ஆனால் 18 ஆண்டுகள் மத்தியில் ஆட்சியில் இருக்கும்போது காங்கிரஸ் செய்ய முடியாது, காங்கிரஸுக்கு அந்த மனசு கிடையாது, அதனால மோடியாவது செய்யட்டும் அப்படின்னு அவர் கேட்கிறாரு. அவருடைய அக்கறையை நான் பாராட்டுறேன், இல்லைன்னு சொல்லல. முதற்கட்ட கருத்தை எடுத்துக்கிறேன் திரு ஜீவ சகாப்தன். இங்க செம்மொழின்னு அறிவிச்சது யாரு? சரி பேசுவோம். சமஸ்கிருதத்துக்கு செம்மொழி அறிவிப்பு சமஸ்கிருதத்துக்கு அறிவிச்சது யாரு? தெலுங்குக்கு அறிவிச்சது யாரு? அறிவிச்சது யாரு? பாஜக சமஸ்கிருதத்துக்கு அறிவிச்சது பாஜக, தமிழுக்கு அறிவிச்சது காங்கிரஸ் தலைமையிலான செம்மொழி அந்தஸ்தை விட அலுவல் மொழி முக்கியமா இல்லையா, ஆட்சி மொழி முக்கியமா இல்லையா? அதை கொடுக்கக்கூடிய இடத்தை இந்த நாட்டை ஆண்டு கொண்டிருந்த மைனாரிட்டி ஆட்சியில் இருந்த திமுக பேசுவோம். அடுத்த சுற்றுல பேசுவோம். திரு ஜீவ சகாப்தன், இங்க இன்றைய அமித்ஷா அவர்களுடைய உரையில் இருக்கக்கூடிய அம்சங்கள், அதுல இருந்து என்ன டேக் அவேவா பார்க்கணும்? நிறைய திமுக ஆட்சியின் மீதான குற்றச்சாட்டுக்களை, ஒரு தேர்தல் பரப்புரைக்கான நிறைய அம்சங்களை பட்டியலிடுறாரு. மாறா தேர்தல் வியூகங்களா சொன்னது, எந்த ஷா வந்தாலும் தமிழ்நாட்டை ஆள முடியாதுன்னா அமித்ஷா பண்ணணும்னு இல்லை, தமிழ்நாட்டு மக்களே அதை செஞ்சிருவாங்க அப்படின்னு தமிழ்நாட்டு மக்கள் பக்கம் அதை கொடுக்கிறார் அப்படின்னா அதை எப்படி புரிஞ்சுக்கணும்? இல்லை, இப்போ அமித்ஷா அவர்கள் ஒவ்வொரு முறை வரும்போதும் அமித்ஷாவும் மோடியும் திருக்குறள் சொல்வது, தமிழுக்கு நாங்கள் தான் இருப்பது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை தொடர்ச்சியாக பேசுகிறாங்க. அது எந்த அளவுக்கு உண்மையிலிருந்து ரொம்ப தள்ளி நிற்குதுங்கிறது தமிழ்நாட்டு மக்களுக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். ஏன்னு கேட்டிங்கன்னா, இப்போ மதுக்கூர் ராமலிங்கம் அவர்களும் கேட்டாங்க, அதை விட ரொம்ப முக்கியம், இவங்க சமஸ்கிருதத்துக்கு ஆண்டுக்கு எவ்வளோ செலவு பண்ணுறாங்க, தமிழுக்கு எவ்வளோ செலவு பண்ணுறாங்க, இதை மட்டும் நேர்மையாக சொல்லுங்கள். இவங்க தமிழ் மீது இவ்வளோ அக்கறையாக அவங்க ஒவ்வொரு முறையும் பேசுகிறாங்கல்ல, இந்த தமிழ் மொழி அழிந்து போகணுங்கிறதுக்காக தான் அவங்க அவ்வளோ குறைவான நிதி கொடுக்குறாங்க. அவங்க வந்து இல்லை சமஸ்கிருதத்தை விட கூட கொடுக்குற நிதி சொன்னால் நான் இந்த மேடையிலே நான் திருத்திக்கிறேன். எவ்வளோ நிதி கொடுக்குறாங்க? மொழி அழிந்து போகணும்னு ஒரு மத்திய அரசு நினைக்கும். இப்பேற்பட்ட மொழி, தமிழ் மொழி, சமஸ்கிருதம் எத்தனை பேர் பேசுகிறாங்க? 15,000 பேரா 16,000 பேரா? தமிழ் எத்தனை பேர் பேசுகிறாங்க? தமிழ் எப்பேற்பட்ட மொழியாக இருக்குது உலகம் முழுவதும்? லத்தீன் கிரேக்க மொழிக்கும் மூத்த மொழின்னு பேசுகிறாங்க. இந்த மொழிக்கு நீங்கள் எவ்வளோ கொடுக்குறீங்கன்னு தெரிஞ்சதுலேருந்தே இந்த மொழியின் மீது, இந்த நாட்டின் மீது, இந்த மக்கள் மீதான உங்கள் வன்மம் தெரியுதுல்ல. தமிழ்நாட்டின் மீது அவர் சொன்ன மாதிரி ஐயா வந்து அப்படியே சொல்கிறாங்க, இது பீகாரி பிரசாந்த் கிஷோரும் இது ஒன்றுன்னு. அன்னைக்கு மோடி பேசினது தமிழர்கள் திருடி கொண்டு போயிட்டாங்கன்னு தான் சொன்னார். அந்த பாண்டியன்கிற பேரை கூட சொல்ல அவர், தமிழர்கள், தமிழ்நாட்டில் இந்த சாவி இருக்கு அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தினார். இது எந்த அளவுக்கு ஒட்டுமொத்த மாநிலத்தையும் அவர் இழிவுபடுத்துற விஷயம். அது மட்டும் இல்ல பேசினாரு சார், மறக்காதீங்க, அவர் பேசினாரு. அவர் பேசினது வந்து இந்த சாவி தமிழ்நாட்டில் இருக்குன்னு சொல்றாங்க சார். அதுக்கு என்ன சார் அர்த்தம்? தமிழர்கள் நீங்க சொல்றீங்க, அப்புறம் சாவி தமிழ்நாட்டுல இருக்கு. ஆமா, அதுக்கு என்ன சார் அர்த்தம் சார்? அது ஒரிசாவுடைய ஒரு சென்டிமெண்டான ஒரு கோவிலோட சாவியை தமிழ்நாட்டுல கொண்டு போயிட்டாங்க. அதுக்கு அர்த்தம் என்ன? நீங்க ஒரு பத்திரிகையாளரா பேசுங்க, சார்பிலே வெளிப்படுத்தாதீங்க. தமிழ்நாட்டு பத்திரிகையாளரா தமிழர்களை பதில் சொல்லுவோம். உங்க கருத்து வேண்டாம். அவர் பேசுறது எப்படி? தமிழ்நாட்டுக்கு சாவி போயிருச்சுன்னு சொன்னா என்ன சார்? அதை மட்டும் விளக்குங்க. சரி, அதுக்கு என்ன அர்த்தம் சார்? அதுக்கு மட்டும் சொல்லுங்க சார். நீங்க சார் நான் சொல்றேன் உங்களுக்கு ரெண்டுக்கும் பொறுமையா விளக்கம் கேளுங்க, கூட கூட பேசாதீங்க. தமிழுக்கு செம்மொழி தமிழாய்வு மையம்ங்கிற ஒரே ஒரு அமைப்பு இருக்கு. ஆனா சமஸ்கிருதத்துக்கு 240க்கு மேற்பட்ட அமைப்புகள் இருக்கு. அதனால ஒரே ஒரு அமைப்புக்கு எவ்வளவு பணம் கொடுப்பாங்க? 240க்கு இத்தனை. இதுல இன்னொன்னு தெரியுங்களா? அதுல 160க்கு மேற்பட்ட அமைப்புகள் காங்கிரஸ் திமுக ஆட்சி காலத்தில் அமைக்கப்பட்டது சமஸ்கிருதத்துக்கு. அதனால எத்தனை சேர் இருக்கு, நீங்க கேட்ட விளக்கத்துக்கான பதிலா நான் எடுத்துக்கிறேன். தமிழ் முடிக்கட்டும், நான் உங்ககிட்ட வரேன். தமிழ்நாட்டுல நீங்க சொல்ற பொய்யுரைக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கு.